அஸ்ஸலாமு அலைக்கும். காலையில் எழுந்திரிச்சு ஃபஜர் தொழுது முடித்த உடனேவும் சமையல் பண்ண ஆரம்பித்தாச்சு. சரி, இன்றைக்கி வெண்டைக்காய் குழம்பு வச்சிடலாம் அப்படி சொல்லிட்டு வெண்டைக்காய் எடுத்து கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி வெண்டைக்காய் குழம்பு தான். காலையில் இந்த சாப்பாடும் ரெடி பண்ணிட்டேன், கேரட் பொரியலும் வச்சாச்சு, வெண்டைக்காயில் குழம்பும் வச்சாச்சு. இது ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே பசங்களும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. இனி அவங்களுக்கு லன்ச் கொடுத்துட்டு அப்படி லன்ச்சை பேக் பண்ணி அனுப்பணும். காலையில் எல்லா வெறுமே இந்த ஒரு மணி நேரம் கடகடன்னு வேலை பார்ப்போம். அதே மாதிரி தான் எங்கள் வீட்லேயும் கடகடன்னு வேலையை முடித்து அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பணும். அதான் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டோம்னா அப்போ நம்ம ஃப்ரீ ஆகிடலாம். அதுக்கு தான் இப்போ பேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவங்களும் கிளம்பிட்டாங்க. இனி அவங்கள ஸ்கூலில் கொண்டு போய் விடுறது தான் வேலை. அவங்கள ஸ்கூலில் விட்டுட்டு வந்தவொடனேவும் தைக்கலாம் அப்படின்னு உட்காந்தேன். இது என்னடா கட்டப்பை காமிக்கிறேன்னு பார்க்குறீங்களா? இது ஃபுல்லாக புது சாரீ தான். ஒருத்தவங்க 9 சாரீ கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்தையும் முந்தாங்கி அடிக்கணும். முந்தாங்கி அடிச்சுட்டு ஒரு 2 ப்ளவுஸ் மட்டும் ஒரு மேட்சிங்காக கொடுத்துருக்காங்க தைக்க சொல்லி. அதை தான் இப்போ நான் எடுத்து வச்சிட்ருக்கேன். இன்றைக்கி இதை ஃபுல்லாக நான் உங்களுக்கு முந்தாங்கி அடிச்சுட்டு அப்புறம் ஒரு ப்ளவுஸும் தைச்சி கொடுக்கணும். பாருங்கள், எல்லாமே புதுசு தான். இதில் எல்லா சாரியும் உடச்சிட்டேன். ஆனால் ஒரே ஒரு சாரீ மட்டும் உடைக்காமல் வச்சுருந்தேன். சரி, அதையும் உடச்சி பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு தான் தேடிட்டுருக்கேன். அந்த சாரீ லாஸ்ட்டாக வச்சுட்டேன் போலுக்கு, அதை எடுக்கிறேன். ரெட் கலர் ப்ளவுஸ் அதுக்கு தைச்சி வச்சுருக்கேன். ஆல்ரெடி என்கிட்ட ப்ளவுஸ் பிட்டு துணி கொடுத்தாங்க, அதை தைக்க சொல்லி. இந்த பாருங்கவே, அதை காமிக்கிறேன். தைச்சி முடிச்சிட்டேன். சாரீ அதுக்கப்புறம் தான் கொடுத்தாங்க. ஏன்னா துணி தனியாக எடுத்து கொடுத்தாங்க, ப்ளவுஸுக்கு துணி. அதனால தான் பாருங்கள் எப்படி தைச்சிருக்கேன்னு. அவங்க கொஞ்சம் இறக்கி போடுவாங்க போலுக்கு, அதே மாதிரி தைச்சாச்சு. இதுதான் அந்த சாரீ. இன்னும் உடைக்கக்கூட இல்லை. இதை உடச்சி நான் உங்களுக்கு விரித்து காமிக்கிறேன் பாருங்கள். நல்லாவே இருந்துச்சு சாரீ. கொஞ்சம் துணியும் நல்லா சாஃப்டாகவே இருந்துச்சு. வெட்டலான்னு நினச்சி அந்த நூலை கூட எனக்கு கட் பண்ண முடியல. அவ்வளோதான் நம்மளோட ஸ்ட்ரென்த்து போலுக்கு. அதான் சிசரை வச்சு வெட்டியாச்சு. வெட்டிட்டு இந்த பாருங்கள் காமிக்கிறேன். நல்லா இருக்குல்ல? அப்படி கட்டமாக போட்டிருக்கு சாரீ ஃபுல்லாக. பரவாயில்ல, நல்லா இருக்குது. இது முந்தாங்கி இந்த இருக்குது பாருங்கள். முந்தாங்கி இது தான் முந்தாங்கி. இதோட ப்ளவுஸு இருக்குது, அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தனியாக ப்ளவுஸ் துணி எடுத்து கொடுத்தாங்க, அதில் தைக்க சொன்னாங்க. அதுதான் ஆல்ரெடி தைச்சி வச்சுட்டேன். இந்த சாரீ மட்டும் நம்ம முந்தாங்கி அடித்து அவங்களுக்கு கொடுக்கணும். அவ்வளோதாங்க. இன்றைக்கி இது தான் வந்துச்சு. இதை செஞ்சு கொடுத்துருவோம் இன்ஷா அல்லாஹ். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.